வேலூர் மாவட்டம் ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஒன்று உள்ளது. இங்கு ஆங்கில வழியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஒருவரை அதே பள்ளியில் தமிழ் வழியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஒருவர் தாக்கி பிளேடால் தலை மற்றும் உடலில் கிழித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த மாணவர் சிகிச்சைக்காக ஊசூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தலை, முதுகு, மார்பு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட தையல் போடப்பட்டது. சம்பவம் தொடர்பாக அரியூர் போலீசார் மாணவரிடம் விசாரித்தனர். தனக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் அவனுக்கு ஆதரவாக 12ஆம் வகுப்பு படிக்கும் அவனது அண்ணன் தன்னிடம் வம்பிழுத்து என் தம்பியை முட்டி போட வைப்பியா என்று கேட்டு பிளேடால் கிழித்ததாக தெரிவித்தார். ஏற்கனவே இவர்களுக்குள் பள்ளியில் அடிக்கடி தகராறு நடந்து வந்ததன் தொடர்ச்சியாகவே இச்சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மதிய உணவு இடைவேளையில் நடந்ததால் ஆசிரியர்களால் இதை தடுக்க இயலவில்லை என்று பள்ளி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேபோல மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவரிடம் பேசுவது யார் என்ற போட்டியில் நர்சிங் கல்லூரி மாணவியை பிரிண்டிங் பிரஸ் ஒன்றில் பணிபுரியும் பெண் ஒருவர் பாய்ந்து சென்று தாக்கினார். இருவரும் தலைமுடியை பிடித்துக் கொண்டு அலறிய நிலையில் அங்கிருந்தவர்கள் இருவரையும் விலக்கிக் கொண்டு சென்றனர். இதனை கண்ட கல்லூரி மாணவர்கள் விசிலடித்து உற்சாகப்படுத்தினர். பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் சேதுராம் மற்றும் மயிலாடுதுறை ராஜ்குமார்.